தாழ்த்தி நம்முடைய கண்களை மூடி நம்முடைய இரட்சகராகிய இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். இவரே பெருமாள், மற்ற பேரல்லவே குமான். இவரே பெருமாள், மகா ஜீவனும் கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்புள்ள இரட்சகரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சிறு மந்தையா இந்த சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் அகலமான விசாலமான இந்த பாதை வழியிலே பல்வேறு காரியங்களாக கோடிக்கணக்கான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிற வேளையிலே அப்பாத்திரர்களும் நீசர்களுமாக எங்களை நீர் தெரிந்து கொண்டீரே, நீர் அழைத்தீரே, நீர் முன்குறித்தீரே, உங்களுடைய பிள்ளைகளா எங்களை அங்கீகரித்துக் கொண்டீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவா, அந்த காலை வழியிலே வார்த்தையை கொண்டு என்னோடும் எங்களோடு நீர் இடைபடுவீராக. என் வார்த்தை யாவையும் ஜீவனமாய் இருக்கிறது என்று சொன்ன கர்த்தர், பாவம் செய்கிற ஆத்மா சாகும், என் வார்த்தையோ அதை உயிர்ப்பிக்கும் என்று சொன்னவரே, இந்த காலை வழியில் உயிர்ப்பிக்கப்பட கிருபையுடன் நீர் நொறுக்கும் ஆண்டவரே, நீர் உருக்கும் ஆண்டவரே, நீர் உருவாக்கும், எங்களை நிரப்பும். சத்துருவின் வல்லடிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை துதிக்கிறேன். அவருடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிற தேவன், நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், ஓ தேவனே, இந்த நாட்களிலே எங்களுக்காக நீர் ஆண்டவரே பவனி வந்த நாள், ராஜாவாக நீர் உம்மை வெளிப்படுத்தின நாள். இந்த நாளை நாங்கள் ஆண்டவரை ஆசிரிக்கும் பொழுது இந்த வார்த்தையை கொண்டு என்னோடும் எங்களோடு பேசும். இந்த இரத்தத்தினால் அடியனை கழுவி சுத்திகரியும். இந்த சிலுவின் மறைவிலிருந்து நீர் பேச கிருபைப்படும். இரட்சகர் இயேசுவின் மூலமாக கெஞ்சி கேட்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. சத்தமாக ஆமென் என்று சொல்லும் பொழுது ஆக கடவுள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இயேசுவின் புண்ணிய நாமத்தினால் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வாய் பிடித்த அருமையாக்கள் அவர்களுக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம வாசித்த அந்த வேத பகுதிக்கு நாம் கடந்து செல்லலாம். செய்திக்கு முன்னதாகவே அந்த ஒரு சில காரியங்கள் மத்தியில் நான் சொல்லி கடந்து செல்ல நான் வாசிக்கின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 145. இதிலே எதிர்கொண்டு போனார்கள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 18வது வசனம். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். ஆண்டவர் செய்த அற்புதங்கள், லாசருவை உயிர்ப்பித்த அந்த காரியங்கள், இன்னும் அநேக காரியங்கள், எதிர்கொண்டு போனவர்கள் யார்? 3 விதமான கூட்டம் அந்த குருத்தலை ஞாயிறிலே இருந்தார்கள். பஸ்கா பண்டிகையின் வேளையிலே யூதர்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் எங்கே வந்து விடுவார்கள்? எருசலேமுக்கு வந்து விடுவார்கள். ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஆனால் நீங்கள் எல்லாரும் எங்கே வந்துடுவீங்க? ஆலயத்துக்கு பேர் வெளியே ஒரு பேர் போட்டுருங்க, பெத்தேலா, பெத்தேலுக்கு வந்துடுவீங்க. வாரம் முழுக்க என்ன போனா கூட சண்டே ஆண்டவரை தொழுகிறோம்னு சொல்லி நம்ம எங்கே வந்துடுறோம்? பெத்தேலுக்கு வந்துடுறோம். பெத் அப்படின்னா வீடு, ஏன் அப்படின்னா கடவுள்னா இம்மானுவேல், தானியேல் அப்படின்னா வருது இல்லையா? பெத்தேலுன்னா கடவுளுடைய வீடு. பிரியமானவர்களே,
இங்கே எதிர்கொண்டு வந்தவர்கள் யாருன்னு சொன்னால், அங்கே பஸ்கா பண்டிகை ஒரு 2 வாரத்துக்கு போல நடக்கும், 2 வீக்ஸ். உலகம் முழுவதும் வந்தவங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காருமே, அவர் லாசரை உயிர்ப்பித்தாராமே, பல காரியங்களை செய்கிறாராமே, அவரை பார்க்கணும்னு ஒரு கூட்டம் எதிர்கொண்டு வந்தது. அவங்கள எதிர்கொண்டு வந்து அந்த கூட்டத்தோட சேர்த்து கொள்கிறார்கள். ஆகினால இங்கே இந்த எதிர்கொண்டு இருக்கிற காரியங்கள் இன்னும் வேதத்தில் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 25:1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட, யாருக்கு முன்னாடி? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறவர்கள் யார்? 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். மணவாட்டியான சபை. மணவாட்டி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன காரியங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது? புத்தி உள்ள கன்னிகைகள். கன்னிகைகள் என்று சொல்லும் பொழுது பசுத்தம் உள்ளவர்கள். இங்கே எதிர்கொண்டு போகிறார்கள் என்ற வார்த்தை இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம் பாருங்க. ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, எதிர்கொண்டு போகிறது. நாங்க காலையில வந்து அங்கே இறங்கணும். அங்கிள் இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து தெரிஞ்சிருச்சு, அவரை எதிர்கொண்டு வந்து எங்கள் வரவேற்று உள்ள கொண்டு வருகிறார். ஆண்டவர் வரும் பொழுது நம்ம ஓடி உழையக்கூடிய மக்களாக இருப்போமா, இல்லை எதிர்கொண்டு அவரை வாழ்த்தி அவரை வரவேற்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போமா என்பதை நாம் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். யோவான் 12:12 வசனம் பாருங்க. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, அவரை எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டார்கள். இங்கே அந்த வார்த்தை வருது பாருங்க, எதிர்கொண்டு போகிற காரியங்கள். படிக்குமா? ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ராஜா என்று சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ராஜா, கிங் ஆஃப் கிங், லார்ட் ஆஃப் லார்ட், பிரபு. கிராமங்கள்லாம் சண்டை போட்ட படிக்கவே தெரியாது. என்ன பெரிய லார்டு மாதிரி வந்துட்டு நீ அப்படின்னு சண்டையில் அவருக்கு என்னென்ன தெரியாது அவங்களுக்கு. லார்ட், தேவன், பிரபு. பார்த்தீங்களா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் எங்கே ராஜா வருது பாருங்க. மேத்யூ சாப்டர் 2:3. இயேசு பிறந்த பொழுது ஞானிகள் அங்கே இயேசுவை தேடி வருகிறார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இல்லம்மா, அப்பா சொல்லிட்டுனா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இந்த காலையில நான் கூட நம்மளுக்கு ஆண்டவர் கேட்கிறார். எல்லா காலையும் இருக்குப்பா, சந்தோஷம். ராஜா உனக்குள்ள இருக்கிறாரா? இல்லை வேற யார் இருக்கா உனக்குள்ள? அவங்க எங்கே கேட்கிறாங்க? அங்கே அவன் கலங்கி போகிறான். அவர் ராஜா ராஜான்னு எங்கெல்லாம் வருதோ அதுக்கு சில வசனங்கள் நம்ம மத்தியில் நான் முதல் சொல்லிக்கிட்டு வருகிறேன். சரி, ஏசாயா 9:9 பார்த்தா, அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு. ஹலோ, லிசன். கோச்சிக்காதீங்க. பைபிளில் இது பண்ணுற நேரத்தில் பைபிளில் பாருங்கள். அப்புறம் என்ன பார்க்கணும்? ஏன்னா அது சைக்காலஜியாக ஒரு இது இருக்குது. யார் பேசுகிறாங்களோ அவங்களுடைய பார்க்கும்போது அந்த காரியம் உங்களுக்கு அது அப்படியே பதிகிற மாதிரி வரும். பைபிளை பாருங்கள், வேணான்னு சொல்லுங்கள், பாருங்கள். அப்படிங்க சில பைபிளை பார்த்துட்டு அப்படியே குண்டிக்கிட்டு காதில் கேட்கணும். அவங்க எதுவும் சொல்லலை, வெரி குட். இதே கொஞ்சம் பார்த்துக்கணும். ரைட், இங்கே பார்க்குறோம். அவர் நாமம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அப்புறம் சமாதான பிரபு. என்ன சொல்லுங்க சத்தமா? சமாதான பிரபு. சமாதானக்காரர்.
நிறைய செய்தி இந்த யூடியூப்ல அதனால சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போறதுன்னா எது மேல போவாங்களா? குதிரை மேல போவாங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே பவனி வரும் பொழுது அது சமாதானத்துக்கு அடையாளமா இருக்கு. அவர் சமாதான பிரபு. சகரியா 9:9 பார்க்கும்போது கூட அந்த தீர்க்க தரிசனம் தான் இந்த நாளிலே நிறைவேறியிருக்கிறது. இந்த கிறிஸ்துடைய நாளிலே நிறைவேறி இருக்கிறது. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூரு, களிகூரு, மிகவும் கொஞ்சம் இல்ல எப்படி மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். யார் வராரா? உன் ராஜா உன்னிடத்தில் ராஜா. ராஜா என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா, என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜாத்தி. நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, என் இஷ்டப்பட்டு தான் போவேன். போகலாம். அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அந்த பலன் நன்மையா இருக்குமா தீமையா இருக்குமான்றத நம்ம தான் நிதானிக்க வேண்டிய காரியத்தில் இருக்கு. இதோ உன் ராஜா படிக்குமா? உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன் ராஜா, ஹலோ, உன்னிடத்தில் வருகிறார். ஹலோ, உன்னிடத்தில் வருகிறார். இந்த கால வேளையில இந்த ராஜா யாரிடத்துல வராரு? அவர் யாரு? சமாதான பிரபு. பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். பீஸ்க்கு ரெண்டாவது இருக்குது. பல்பு கூட பீஸ் போயிடுச்சு. அது வந்து பாரு பீஸ் பண்ண பல்பு பசங்க பெருசெல்லாம் பார்த்து அதில் வாங்கி நம்ம இப்போ கேடி பண்ணுமே நிறைய பேர். நல்லது ஸ்தோத்திரம் அப்படின்னு வர முடியும். இன்னொரு பீஸ்னா 1000 ரூபாய் போயிடுச்சு. எனக்கு அந்த தலை கறி தான் வந்ததுங்க. இருந்த சமாதானமே போயிடுச்சு கல்யாணம் வீட்டில். அதே நினச்சோம் பக்கத்தில் தான் லெது வந்துருப்பா, பீஸே போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு. பிரியமான பிள்ளைகளே, இங்கே பார்க்குறோம் இவரு சமாதான கர்த்தர், சமாதான பிரபு. இங்கே சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உன் ராஜா எங்க வராரு? உன்னிடத்தில் வருகிறார். அவருக்கு இடம் இருக்கா? உன்னிடத்துல இயேசு இந்த பூமியில பிறந்த பொழுது அவர் எங்க பிறந்தாருங்க? மாட்டுத்தொழுவம், இரவல் மாட்டுத் தொழுவம். அவர் சாப்பிட்டது இரவல் சாப்பாடு, அவர் படுத்து உறங்கினது இரவல் திண்ணை, அவர் பவனி வந்ததும் இரவல் கழுதை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டதும் இரவல் கழுதை. அவர் ஒரு நோபல் சோல். இந்த உலகம் அவருக்கு இதுதான் கொடுத்துச்சு. ஆனால் உன்னையும் மன்னியும் அவர் தேடி வருகிற தேவன். அவர் யாரு? படிக்கும் அந்த வசனத்தை. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். என்னிடத்துல உன்னிடத்துல இந்த கால வேளையில வருகிறார். அவருக்கு இடம் இருக்குதா? உன்னுடைய இருதயத்துல இடம் இருக்குதா? உன்னுடைய என்னுடைய ஆலயத்துல இடம் இருக்குதா? இந்த கால வேளையில அப்படியே கொஞ்சம் நம்ம அதை வச்சு ஆராய்ச்சி பார்க்கலாம். அப்புறம் படிங்க. அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதியின் ராஜா. படிங்க. ரட்சிக்கிறவரும், ரட்சிக்கிற ராஜா. தாழ்மை உள்ளவரும், அவர் தாழ்மை உள்ள ராஜா. கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஓகே, சரி. அந்த ராஜாவுக்கு நம்ம இப்படி சொல்லலாம். அவர் யாருங்க? நீதி உள்ள ராஜா. அவர் யாருங்க? ரட்சிக்கிற. உன் குடியிலிருந்து, உன் அசுத்தமான காரியிலிருந்து, விட முடியாத எல்லாத்துலையும் கரெக்டாக இருக்கும். எதுலையோ ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். ஆமாம், கிராமங்கள் எல்லாம் மாடுகளை மேய்க்கிறது சில இடங்களில் இடம் இல்லைன்னு சொன்னால் ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு புல் இருக்கிற நல்ல ஒரு வயலில் கொண்டு போய் ஒரு கொம்பு அப்படி அடிச்சுடுவாங்க. அந்த கொம்பில் ஒரு பெரிய நீளமான கயிறு கட்டி அந்த மாட்டை மேய விட்டுருவாங்க. அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தா மாடு எங்கே போயிட்டு இருக்குமா? எங்கே ஆனால் லென்த்து கயிறு விட்டுருக்கு. ஆமாம், அது உரப்படம் அம்பத்தூர் அந்த ஓட்டி கிட்டி அப்படி ஒரு ரவுண்டு அப்படியே போய் அப்படி மாதிரி வந்து 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 மேய்ச்சி கடைசி எங்கே வந்து நின்றுடும்? கொம்பு கிட்ட. விசாரிச்சு அப்படி தான். உன்னுடைய வீக்னஸ் எனக்கு தெரியுமா? பிரசவம் பண்ண போறியா? பாட்டு பாட போறியா? சாட்சி சொல்லணுமா? எல்லாம் பண்ணு. கடைசியில் எங்கே வந்து நின்றுடுவேன்? அந்த பலவீனத்தில் வந்து நின்றுடுவேன். விசாசாரி வச்சிருக்கேன். இந்த கால வேளையிலே அவர் உன்னிடத்தில் என்னிடத்தில் வரும் பொழுது அந்த ராஜாவுக்கு நீங்கள் நான் என்ன கொடுக்கணும்? இடம் கொடுக்க நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். மத்தேயு 23 மன்னிக்கணும், மத்தேயு 2:3 பார்த்துக்குமோ? ரைட், திரும்பி அதே எழுதிக்கிறேன். லூக்கா 23:38 வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய கல்வாரி சிலுவையிலே தொங்குகிற வேளையிலே அந்த சிலுவைக்கு மேலே அங்க என்ன எழுதியிருக்குது? இவன் யூதருடைய ராஜா என்று
கிரேக்கு லத்தீன் எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. சரி, 3 பாஷைகளில் லத்தீன், அப்புறம் கிரேக், அப்புறம் எபிரேய எழுத்தின் மூலமாக அங்கே எழுதப்பட்டிருந்தது. கடைசியாக வெளிப்படுத்தல் 17-14 பார்க்கும்பொழுது கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா என்று சொல்லுங்க அவரை சொல்லி மகிமைப்படுத்துகிற காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். யோவான் 12:14 கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிக்குமா? அதான் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இன்னொரு காரியம் நம்ம வாசித்த அந்த பகுதியில் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். எங்க போயிட்டான்? உலகமே அவருக்கு பின் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் என்ற காரியம் பாருங்கள், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். எல்லாருக்கும் தெரியும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து எங்க வந்தாரு? உலகத்தில் வந்தார். உலகத்துக்கு வந்தார். உலகமே அவருக்கு பின்னாடி போகுது என்று சொல்லி அங்கே பரிசேயர்கள் சொல்லிக் கொண்டார்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் பார்க்கும்போது கூட அங்கே அந்த சமாரிய பெண்ணிடத்தில் ஆண்டவர் காரியங்களை செய்து அவரை ரட்சித்த பிறகு அவர் போய் சொல்லுகிறார், அவர் மேசியாவா கிறிஸ்துவா வந்து பாருங்கள் என்று சொல்லப்படுது. அநேகர் விசுவாசம் வைத்து அங்கே வராங்க. அதுக்கப்புறம் பின்னாடி சொல்லும் பொழுது அங்கே எடுத்துட்டீங்கன்னா 42 படிங்க. யோவான் 4:42. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லு நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். உலக ரட்சகர், உலகம் என்ற வார்த்தை வருகிறது. யோவான் 1:36 வாசிக்கும் பொழுது பாருங்க, அங்கே யோவான் இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இயேசு நடந்து போகிறதை யோவான் ஸ்நானகன் பார்க்கிறார். இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றாங்க. உலகம் என்ற வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். கடைசியாக யோவான் 12:19 அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த மிடில் ஏரியாவில் வர காரியங்களை சொல்லணும்னு சொல்லி நான் அதை இந்த நேரத்தில் மத்தியில் வைக்க நான் வாதித்தேன். இப்பொழுது நம்ம வாசித்த யோவான் பகுதிக்கு நாம் செல்லலாம். 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு இதனுடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களை இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகையை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவர்களை விடுத்திருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக ஆக்காதிருங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களிலே அவருடைய ஊழியத்தின் பகுதியிலே நடந்த சம்பவங்களை இங்கே நம்ம வாசிக்கிறோம். இந்த 4 சுவிசேஷங்களிலும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களிலும் இது வருகிறது. ஒரு சுவிசேஷத்தில் அது ஞாயிற்றுக்கிழமையில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இன்னொரு சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது அது அடுத்த நாளிலே நடந்ததாக சொல்லப்படுகிறது. இன்று உலக வழக்கத்தின்படி இன்றைக்கு குருத்தோலை நாள் என்று நாம் எல்லாரும் அழைக்கிறோம், அதை நம்ம அனுசரிக்கிறோம். வேதத்திலே இயேசு கழுதின் மேலே பவனையாக வந்தபோது வழியில் என்ன பண்ணாங்க? மரக்கிளைகளை அங்கே போட்டார்கள். வஸ்திரங்களை எல்லாம் அங்கே என்ன பண்ணாங்க? விரித்தார்கள். எருசலேமுக்கு அநேக விசை வந்ததான இயேசு கிறிஸ்து இந்த விசை ஒரு வித்தியாசமாக வருகிறார். எப்படி வருகிறார்? கழுதியின் மேலே தன்னை ராஜாவாக வெளிப்படுத்தக்கூடியவராக அங்கே வருகிறது. நாம் அங்கே பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர்
ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ஆர்ப்பரித்தார்கள். எல்லாரும் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்து அங்கே காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் யாருங்க? வேதபாரகர் கூட்டம். அங்கே உன்னுடைய அவங்களுக்கு ஒரே எரிச்சல். ஆசாரியரும் வேதபாரகரும் சேர்ந்து ஆண்டவரத்தில் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க? இந்த சத்தத்தை கேட்டீங்களா? ஆமாம் கேட்டேன். அவங்கள அதட்டுங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இவங்க பேசாவிட்டால் இந்த கல்லுகள் பேசும் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேக விஷய இஸ்லாமுக்குள்ள வந்த இயேசு இந்த விஷயம் வித்தியாசமான ஒரு கோணத்தில் உள்ளே வந்தார். ஆமாம், ஒரு விதத்தில் தன்னை ராஜாவாக வெளிப்படுத்த ஆண்டவர் கழுதையின் மேலே பவனியாக வந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு விதத்தில் ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர் உள்ளே வந்தார். அவர் அப்படி உள்ளே வரும் பொழுது அவருக்கு என்ன தேவைப்பட்டது? ஒரு கழுதை அவருக்கு தேவைப்பட்டது. மார்க்கு 11:4 வாசிக்கலாம். அவர்கள் போய் இருவழி சந்தையில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த கழுதை குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இருவழி சந்தையில் கட்டப்பட்ட ஒரு கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வரும்படி அங்கே இயேசு அவருக்கு சொல்லியிருக்கிறார். அந்த கழுதை எப்பேற்பட்ட நிலையில் இருக்குதுன்னா, கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஒரு எஜமான் இருக்கிறான். எந்த வழியை செல்ல வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் அந்த கழுதை அங்கே நின்று கொண்டிருக்கிறது. இங்கே இயேசு அதை அவிழ்த்து கொண்டு வர சொன்னார். அப்பொழுது யாராவது தடுத்தால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அவன் விட்டு விடுவான். இந்த கிறிஸ்துவை நான் காலையில் வந்திருக்கிறோம், நீங்களும் நான். ஆனால் வெளியே நல்லா தான் இருக்கும். ஆனால் பல கட்சிகள் உள்ள ஜனங்களாக நம்ம இங்கே வந்திருக்கிறது ஆண்டவர் அறிவார். உங்களில் அநேகர் நீங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறத நீங்களே உணர்றீங்க. அதே சூழலில் ஒருவேளை ஒரு குடும்பத்தில் யாராவது கட்டப்பட்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் யாராவது கட்டப்பட்டிருக்கலாம். உங்களால் அவர்களை விடுவிக்க முடியல, அவர்களாலும் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாத ஒரு காரியத்தில் அவங்க இருக்கலாம். ஆனால் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறது தெரியாதபடி நீங்களும் நான் அந்த கட்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒருவேளை நம்ம தவித்து கொண்டு அங்கே நிறுத்தப்பட்டிருக்கலாம். இங்கே இந்த கழுதையின் குட்டிக்கு விடுதலை என்ன? முதல் காரியம். இரண்டாவது, இது எப்படி விடுதலையை பெற முடியும் இந்த கழுதை? மூன்றாவது, எந்த விதத்தில் அதற்கு வாய்ப்பு கிடைக்கும்? நான்காவது, அதுக்கு என்ன வாய்ப்பு தான் இருக்குது பாருங்கள். இயேசு சொன்னார், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். அந்த ஒரே வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஓனர் என்ன பண்ணிட்டான்? கழுதைய அங்கே சைலண்டாக அங்கே விட்டு கொடுத்துட்டான். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் யாராவது கட்டப்பட்டிருந்தால் இவர் ஆண்டவருக்கு உரியவர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அந்த கட்டை அவிழ்ந்து போய்விடும். ஒரே ஒரு வார்த்தை, அதில் வல்லமை இருக்கிறது. ஆமாம், நமக்கு அந்த பாட்டு தெரியுமில்ல, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் உடச்சிருவான். பிரியமான பிள்ளைகளே, இங்கே பார்க்குறோம், இந்த உலகிலே கூட ஒரு மனிதனுடைய பேரை சொன்னால் சில காரியங்களை விட்டுடுறாங்க. ஒரு பாஸ்டர் ஒரு நாள் பைக்கில் போயிட்டு இருந்தார், திடீர்னு போலீஸ் பிடிச்சிட்டாங்க. உடனே அந்த பாஸ்டர், தலைமை பாஸ்டர் ஃபோன் அடித்தார். ஃபோன் அடித்த உடனே அவர் சொன்னார், என்ன பேரை சொல்லுப்பா, அவர் ஒன்று விட்டுடுவார். அந்த போலீஸ் உடுக்கிட்டு போகிறப்ப அந்த பிடிச்சி நிறுத்தி வச்சுட்டான் போலீஸ்கார். டக்குன்னு அந்த பேரை சொன்னான். அந்த பேரை சொன்ன உடனே அந்த போலீஸ்காரன் அப்படியே டல்லாயிட்டான். என்னையா நீ முன்னாடியே சொல்லக்கூடாதா? பார்த்தீங்களா, சாதாரண மனிதனுடைய பேரை சொல்லும் பொழுது அங்கே அந்த வல்லமை தளர்ந்து போய் விடுகிறது, அங்கே விடுவிக்கப்படுகிறார். நம் குடும்பங்களிலே அப்படிப்பட்ட கட்டுகள் அதனால் தாக்கப்பட்டு நம்மளோட இருப்போமானால், இவர்கள் ஆண்டவருக்கு உரியவன் என்று சொல்லி பாருங்கள்,
கர்த்தர் அந்த கட்டை என்ன பண்ணுவாரு? அவிழ்த்து விடுவார். பிரியமானவர்களே, சீசர்கள் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த எஜமானத்தை பற்றி ஒண்ணுமே பேசல. உன்மேலே இன்னொரு வல்லமை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, உன் பிள்ளைகள் மேலே ஒரு வல்லமை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அப்படியாக அங்கே வேறொரு சக்தியோடு நீயும் நான் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவர் உனக்கு எனக்கு விடுதலை கொடுக்க வாஞ்சிக்கிறார். நீ என்ன சொல்ல வேண்டியது என்ன? இவர் ஆண்டவருக்கு வேண்டும். சும்மா விளையாட்டு சொல்லிடக்கூடாது. ஆமாம், ஃபெலோஷிப்பில் பிசாசின் கிரிகள் மேல் வச்சு ஒரு புக்கு எழுதியிருந்தாங்க. ஒருத்தனுக்கு பரிசுத்தமும் இல்லை, ஜபமும் இல்லை, ஆண்டோட தேடுறதும் இல்லை, ஆலயத்துக்கு போகிறதும் இல்லை. அந்த வாலிபன் அவர் டேம்பிள் அங்கே மரத்தடியில் இருந்தது. அங்கே போனான். அங்கே இருக்கிற திருநூறு எடுத்துட்டு இது என்ன சாம்பல் அப்படின்னு சொல்லிட்டு பல்லர் பேசாம வாய் கல் விரல் அப்படி நின்று போச்சு. பிசாசின் கிரியை. நீங்க கூட இந்த வார்த்தை ஆண்டவர், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு ஆகும்போது ஏதோ தானே நம்ம சொல்லக்கூடாது. விசுவாசத்தோடு ஜபத்தோடு நம்ம அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? உபயோகப்படுத்தணும். நானும் எனக்கு உரியதும் ஆண்டவருக்கு வேண்டியவை என்று நம்ம சொல்வோமானால் உடனே அந்த பொல்லாத வல்லமை என்ன செய்ய தெரியுங்களா? நம்ம விட்டு நீங்கி போயிடும். இயேசு என்ற நாமத்துக்கு மிக பெரிய வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த ஒரு வார்த்தை உபயோகிக்க நம்ம அன்றாட ஜீவியத்தில் அதை நம்ம பழக வேண்டும். அது நம்ம வாழ்க்கையில் அது தொடர வேண்டும். ஆமாம், முன்ன பின்ன தெரியாம ஒரு இடத்துல அந்த கழுதையை அவுக்கும் பொழுது அந்த ஓனர் கேட்கிறான், ஏமா கழுதை குத்தி அவுக்குறீங்க அப்படின்னு கேட்கிறான். இவர்கள் சொன்னது என்ன? இயேசு என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை சொன்னாங்க விசுவாசத்தோடு. இது ஆண்டவருக்கு வேண்டும், இது ஆண்டவருக்கு வேண்டும். அந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த எஜமான் அப்படி தானே ஒதுங்கி போயிட்டான். ஆமா பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, என்ன சிக்கல்கள் ஆனாலும் சரி, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உடனே கர்த்தர் அதை விடுதலையாக்குவார். உண்மையில் இருக்கிற அந்நிய சக்தி கட்டுகள், அதுக்கு மேலே இருக்கிற பவர் அங்கே வேலை செய்யவே முடியாது. ஆமாம், நான் ஆண்டவருக்குரியவன் என்று சொல்லிப்பாரு. அதற்கு பிற்பாடு உன் மேலே பிசாசோ செய்வினைகளோ ஏவல் பில்லி சூனியம் தகடு தாயத்து மந்திரம் மருந்து மை ஒன்ன வேலை செய்யாது. அது இயேசுவின் நாமத்தில் என்ன இருக்குதுன்னா அவ்வளோ வளமே இருக்கு. நமக்கு ஒரு கோரஸ் இருக்கு இல்லையா? என்ன கோரஸ்? இயேசு என்னும் நாமத்தில் பாடுவோம். இயேசு என்னும் நாமத்தில் ஜெயா உண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பிசாசுகள் ஓடும். தேவரின் அன்பினை யாரும் சொல்லக்கூடுமோ? இயேசுவின் வல்ல நாமத்தினால் ஜெயம் நமக்குண்டு. பெரிய ஒரு ஜெபம் தேவையில்லை. நம்ம அபாத்திர தன்மையை உணர்ந்து நம்ம சாமி இடத்துல அவர் நாமத்தை சொல்லி நாம் அங்கே ஒரு காரியத்தை பண்ணும்போது கட்டாயம் அங்கே ஆண்டவர் கிரியை செய்து என்ன பண்ணுவாரு? விடுதலையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு பிரதர் ஒரு சாட்சி சொன்னார். அவர் ஒரு விஷப்பாம்பு கடிச்சிருச்சு. கடித்த உடனே அவர் என்ன ஜெபம் பண்ணார்னா, ஆண்டவரே உங்க நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன், இந்த விஷம் மேலேயும் போகக்கூடாது கீழே வரக்கூடாது, அங்கேயே ஸ்டாப் ஆகிடணும். இயேசுவின் நாமத்தில் ஷார்ட் ப்ரேயர், அவள் தான். உடனடியாக அந்த விஷம் அங்கே இருந்து போச்சு. பார்த்தீங்களா? அந்த ப்ராக்டிக்ஸ் நமக்கு வரணும். மக்களுக்கு போகலாம் போகிறது நல்லது. நீ பயிற்சிக்கணும். ஆமாம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு பூவை போகிறது. யோகம் சொல்லும்போது தான் ரொம்ப காரியமாக சொல்கிறார். தூசு டஸ்ட்டு நம்ம ஒன்றும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த மலருக்கு ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை கொடுத்துருக்கார். அந்த மலருக்கு என்ன கொடுத்துருக்காங்க?
ரங்குன்னா தெலுங்காமா? ரங்குன்ற வார்த்தை ரங்கு. ரங்கு எங்கள் பாரியா கூட தெலுங்கு தான். எத்தனை வருஷமா ஒன்றுமே நான் கற்றுக்கல. பாருங்க எப்படி இருக்கா, அந்த இன்ட்ரெஸ்ட் வரல. பாருங்க என்ன அழகு கொடுத்துருக்காங்க அந்த பூவுக்கு. அதுக்கப்புறம் பார்க்குறோம் அந்த பூவுக்கு என்ன இருக்கு. பூவையர்களே சொல்லுங்களேன். ஆண்டி சொன்னாங்க, ஒரு கிளாப் பண்ணுவோம். ஆண்டி கிளாப் பண்ணுங்க. வாசம் வாசம் அழகு இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன இருக்குதுன்னா வாசம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று இருக்கு. நீங்கள் என்ன சொல்ல மாட்டீங்க அங்கிள், ஆனால் பாருங்க நீங்கள் சொல்லுங்க. அந்த பூவுக்கு என்ன இருக்கு? மலர், ஃப்ளவர் இருக்கு, அழகு இருக்குது, வாசனை இருக்குது. வெரி குட். பிரதர் தான் சொல்லிங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் கேட்டுட்டோம். காலையில் பூக்குது, சாயங்காலம் பார்த்தா அதே தான் நம்ம வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது, அதை தொடர முடியாது, தன்னையே கொடுத்திருக்கிறார். இதில் என்ன சத்தாலும் முகத செத்துட்ட பிறகு எங்கே நீ பார்க்க போற? இங்கே இருக்கிற அந்த அசிங்கத்தோடு நான் பார்த்துட்டு வரோம். என்னது இந்த மழத்தோன்னா பார்த்துருவேன், என் அக்கா பார்த்து மட்டும் நான் பார்க்க மாட்டேன். வீடெல்லாம் அவ்வளோ எழுதி கொண்டு போயிட்டான். பிரியமான பிள்ளைகளே, ஆகினால இந்த பிரதர் பாருங்க, இந்த ஜீவியத்தை நம்ம சரியானபடி கொண்டு போகணும். நான் ட்ராக் மாறிட்டேன். இதுக்கு ஒரு ஏதோ ஒரு தனி செய்தி, மலரை பற்றி செய்தி. ஆனால் சின்ன வாழ்க்கையை நம்ம பூர்ணமாக ஒப்புக்கணும். இந்த சகோதரர் பார்த்தா இந்த விஷம் கடித்த உடனே என்ன சொல்லிட்டாரு அவரு? மேலையும் போகக்கூடாது, கீழே பெரிய ஒரு ஆடுக்கு ஆடு போடுறாரு. அங்கே நிற்கணும். ஆமாம், எதை கேட்டாலும் ஆண்டு என்ன பண்ணுவேன்? எது மூலம் கேட்கணும்? என் குமாரனாக இயேசுவின் நாமத்தினாலே பிதாவிடத்தில் சொல்லணும். நம்ம சில ஜெபம் முடிக்கும் போது இயேசுவின் மூலம் அப்படி இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அந்த ஜெபத்தை முடிக்கணும். பிரியமான பிள்ளைகளே, கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த வருஷம் அங்கேயே இருக்குது. திடீர்னு ஒரு விபத்து வந்துச்சு. விபத்துனால அவர் கீழே விழுந்தார் பாருங்க. அங்கே அப்படியே நின்று பாருங்க. இந்த வருஷம் அது உடஞ்சிச்சு. புரோக் ஆகி போச்சு. அந்த வருஷம் அந்த சரீரத்தை விட்டு பார்த்தீங்களா, அவர் நாமத்தை உச்சரிக்க முடியுது. அவ்வளோ பெரிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கார். நமக்கு பாட்டு போட சொன்னால் நல்லா பாடுவோம், வாசிக்க சொன்னால் நல்லா வாசிப்போம். நீ வாசிக்கிறது வேற, வேலை வாசிக்க சொன்ன நான் டக்குன்னு எடுப்போம், வந்துடும் வசனம் சத்தமாக படிப்பேன். ஒழுங்காக சர்ச்சுக்கு வச்சுனது இல்லை, ஒழுங்காக சர்ச்சுக்கு வர டக்கு டக்குன்னு எடுக்கிறானே. அதில் ஒரு பக்கத்தில் ஒரு காரியம். பிரியமான பிள்ளைகளே, ஜெபம் பண்ண சொன்னா நல்லா மணிக்கணக்காக வசனங்கள்லாம் சொல்லி ஜெபிப்போம். ஆனால் விசுவாசிக்க சொன்னா அதுதான் வர. ஆமாம், நம்மளோட கில்ட்டி கான்சியஸ், அந்த குற்றமான மனசாட்சி, நான் ஜெபம் பண்ண பேசுவோமா, என் ஜெபத்தை கேட்பாரா, இது நடக்குமா? ஆமாம், நாங்கள் வரும் பொழுது அருமையான சகோதரர் ஒரு சகோதரனை குறித்து காட்டினார். 45 வயதுள்ள வாலிபன், அழகான ஒரு வாலிபன், நல்ல திடகார்த்தமான ஒரு வாலிபன், ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு ஆஃபீஸராக இருந்து நல்லா இது பண்ணவர். அவர் மகள் ஒரு உயர்ந்த பள்ளியில் படிக்கிறான், ஒரு பையன் 10th படிக்கிறான். நம்ம ரெட் ஹில்ஸில் இருக்கிற ஃபெலோஷிப்பில் அவங்க முக்கிய அங்கத்தினராக இருக்கிறாங்க. 3 மாதம் ஆகுது. பிரெயினில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, அவ்வளோதான். எத்தனை 30 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவர் ஃபீல் ஆகுது. கண்ணு திறந்தே இருக்குது, பார்க்குறாரு, நம்மளாம் அழுகிறாரு. தொண்டை வழியாக அவர் ஓட்டை போட்டு ஆகாரம் போயிட்டு பாருங்க எப்படி இருக்குது. இப்பேற்பட்ட நேரத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்து அவரை வெளியே கொண்டு வர வேண்டிய காரியங்களில், சுகம் கொண்டு வர வேண்டிய காரியங்களில் போதிய காரியம் இல்லை. ஆண்டவர் எடுத்துட்டாலே நாங்கள் படுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் ஒரு உள்நோக்கம் வைத்திருப்பார். விசுவாசம் நம்ம மத்தியில் கம்மியாக இருக்குது. மற்ற காரியங்களை சேர்த்து நம்ம கரெக்டாக இருக்கும், விசுவாசிக்கணும். ஆமாம், காணப்படாதவருடைய நிச்சயம், நம்பப்படக்கூடியவருடைய உறுதி, அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். பார்க்கல யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை யாருக்கு இருந்தது? தேவனுக்கு இருந்தது. அந்த வார்த்தையே டெய்லி பார்க்குறேன், அவர் பார்க்குறேன். வார்த்தையின் மூலமாக உடைக்கிறாரு. ஏய், பிரசங்கம் பண்ணினா இருக்கு, உள்ள அப்படி இருக்குது,
உன் காரியம் எப்படி இருக்குது, உன் பார்வை எப்படி இருக்குது, மாத்து. பரிசுத்தமா இருக்கிறவன் என்ன? ஆமா. பிரியமான பிள்ளைகளே, இது பரிசுத்த வேதாகமம். இதுல பரிசுத்த வேதாகம். இதுல கொஞ்சம் விளக்கம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பரிசு பரிசு எதுக்கு, எப்படி கிடைக்குமா பரிசு? பரிசுத்த வேதத்தின் மேல உனக்கு தாகம் இருக்கணும். என்ன இருக்கணும்? தாகம் இருக்கணும். அந்த 8 கிளாஸ்ல மாத்தி போட்டு நான் படிக்கிறது மேல இருக்குது. பரிசுத்தத்தின் மேலே உனக்கு தாகம் இருக்கணும். அந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் மேல உனக்கு தாகம் இருந்தா தேவன் உனக்கு பரிசு கொடுப்பார். எதை பரிசு கொடுப்பார்? பரிசுத்தத்தை உனக்கு பரிசாக கொடுப்பார். ஆமா, சும்மா இருக்க நேரத்தில் அந்த கிறுக்க வேலை ஆண்டுக்கு மாட்டேன், மண்டையில் ஓடும், எழுத்துல படிச்சு அப்படிலாம் எழுதிட்டு கிடக்குது. பிரியமான பிள்ளைகளே, இந்த சகோதரனுக்குள்ள எவ்வளவு ஒரு பெரிய அந்த காரியம். ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் சுகமாக்குகிறார் என்று நம்ம விசுவாசம் தேவை. ஆமா, ஒருவனை திட்டுறான்னு சொன்னா ஆண்டவர் சொல்லிதான் திட்டுறான்னு சொல்லி நம்ம அதை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும். ஆனால் முடியுதா? முடியல. அதை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்லி தான் திட்டுறான் அப்படின்னு சொல்லி. அங்கே தாவீது போய் கொண்டிருக்கும் பொழுது சீமேய் என்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், களெல்லாம் வாரி எரிச்சு, ரத்த பிரியனே தொலைந்து போ என்று சொல்லி அங்கே தாவீதை சபிக்கிறான். அப்படி சபிக்கிற வேளையில் தாவீது ராஜாவை அங்கே பார்க்குறோம். அவன் தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனாவது கல்லை அள்ளி போட்டு அங்கே சமைச்சான். நீ நான் என்ன செய்வோம்? போந்துட்டா மண்ணே அள்ளி தூத்துவோம், தூத்தி அப்படி பண்ணிடுவோம். ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, அங்கே அவன் அப்படி சபிக்கிற வேலையில் தாவீதுடைய ஒரு கேப்டன் அங்கே இருந்தான். அவன் பேர் என்ன சொன்னீங்களா? அபிஷாய். உடனே கத்தி விடுங்க, அந்த நாயை கொண்டு விட்டுமா அப்படி ராஜா கிடைக்க. அபிஷேகம் பெற்ற தாவீது என்ன சொன்னா சொன்னீங்களா? அவன் சொல்லல. அவன் சொல்லலையா? ஆண்டவர் அவனுக்குள்ள எனக்கு திட்ட வச்சிருக்காருயா. பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு காரியம். அவன் என்னை தூஷிக்கும்படி அங்கே ஆண்டவர் அவனை அனுப்பியிருக்கிறார் என்றதை தாவீது அங்கே சொல்லுகிறார். இப்படி ஒரு விசுவாச நம்பிக்கை தேவன் பேரில் வந்துட்டா நம்ம என்ன பண்ண மாட்டோங்க? ஹலோ, சண்டையே கூட்டத்திலிருந்து எழுந்து போகும்போது தெரியாம ஒரு ஆள் மெச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தியா அது மூஞ்சி வேணும்னு மெச்சிங்க போகுது. நம்ம கதை எப்படி தான் இருக்குதுங்க பிரியமானவர்களே. இங்கே பார்க்குறோம், இங்கே ஆண்டவருக்கு வேண்டும் என்ற ஒரு வார்த்தை அந்த எஜமானுடைய காரியத்தில் அங்கே கேட்ட உடனே அந்த கடைசி அங்கே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பார்க்குறோம். நம்ம பிள்ளைகளை கூட நம்ம ஆண்டவருக்கு வந்து ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா பிசாசு ஓடிடுவான். நம்மளே என்ன பண்ணுறதுங்களா? இது மாறாத அப்பா மாதிரியே தான் இருக்குது, இது மாறாத அம்மா மாதிரி தான் இருக்குது, இப்படியே சொல்லி சொல்லி மனசுக்குள்ள அது மூஞ்ச பார்க்கும் போதெல்லாம், பையனை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோதான். நம்மளே முடிவுக்கு வந்துடும். இல்லை, ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க பிள்ளைங்களை. கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிடுவார். யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு அங்கே போகிறார். பஸ்கா பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகும்படியாக ஒரு இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் தெரியும், அடிமைகளாக 430 வருஷத்துக்கு மேலே எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அநேக காரியங்களை மோசே மூலம் ஆண்டவர் செய்தார். அப்போட பார்வன் இருந்து எப்படி இருந்துச்சுங்க? கடினப்பட்டு போயிருது. ஏன் அந்த ஜீவனோட தேவாவி பழைய படுத்துதான் சொல்றாங்க. உதயம் அப்புறம் நொறுக்கும் வசனம் கேட்டு கேட்டு கூட அது அப்படியே ஒரு மாதிரி மனசு கல்லாயிடும். அந்த பார்வோனங்க அவங்க கடைசி ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். என்ன? பஸ்கா, ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளிக்க முடியாது. அந்த நிலைக்கால்களை பூசும்போது சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள்ள வராதபடி அங்கே காக்கப்படுகிற ஒரு அனுபவம் தான் அந்த பஸ்கா. அந்த காரியத்தை அங்கே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஏற்படுத்தியிருந்தார். ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அந்த வீட்டின் நிலைக்கால்களை தெளிக்கப்பட்டால் அந்த வீட்டிற்குள் யார் போக மாட்டார்? சங்கார தூதன்
வராமல் அந்த வீட்டை கடந்து போவான். பஸ்கா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா பாஸ் ஓவர், கடந்து போகிற காரியம். ஆமா, அன்றைக்கு அவர்களுக்கு இயேசு அந்த ஆட்டுக்குட்டியின் காரியத்தை அங்கே தேவன் மோசேயின் மூலமாக அந்த காரியங்களை அங்கே சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கு இயேசுவே நமக்காக என்ன ஆகிட்டாருங்க, ஆடு தேவையில் அவர் பலியாயிட்டார். அவர் நமக்கு என்னவா மாறிட்டாருங்க, பஸ்காவாக மாறிவிட்டார். அதன் பின்பு இந்த ஆடு மாடு பலியெல்லாம் தேவையே இல்லை. பஸ்கா என்பது அது கர்த்தருடைய ஒரு பந்தி. யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்த பொழுது, அது சமீபமான நேரத்தில் இயேசு எங்க வருகிறார், எருசலேமுக்கு வருகிறார். எருசலேம் என்று சொல்லக்கூடியது எதை காட்டுகிறது சொன்னால் பிரியமானவர்களே, தேவனுடைய சபையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆமாம், கர்த்தருடைய பந்தி எப்பொழுதெல்லாம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் அங்கே யார் வருவா, சபைக்குள்ள யார் வருவா, ஆண்டவர் வருவார், கர்த்தர் வருவார். அந்த பந்தியிலே கர்த்தர் இல்லாதபடிக்கு நீங்கள் நாம் ஆசிரிப்போமானால் அதனால என்ன பிரயோஜனமே கிடையாது. எருசலேமுக்குள்ளே இயேசு கடந்து வந்தார், சபைக்குள்ளே ஆண்டவர் இல்லை. எருசலேமுக்குள்ளே ஆண்டவர் கடந்து வந்தார், ஆனால் சபைக்குள்ளே யார் இல்லைங்க, ஆண்டவர் இல்லை. ஒரு தலை இல்லாத ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது அதனால என்ன பிரயோஜனம் இருக்குது? இயேசு இல்லாமல் ஒரு சபை இருக்கும் பொழுது அதனால என்ன பிரயோஜனம் இருக்கிறது? பாருங்க, ஆண்டவர் அங்கே சபைக்குள்ள போகிறார். போகும் பொழுது அங்கே இயேசு இல்லாத ஒரு நிலைமை அங்கே பார்க்கிறோம். எத்தனை ஆராதனையில நாம் இயேசுவை பார்க்க முடியும்? எத்தனை ஆராதனையில தேவனுடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்க முடியும்? பிரியமானவர்களே, எத்தனை இடங்களிலே தேவனுடைய வசனத்தை நம்ம அங்கே கேட்க முடியும்? ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்களாகிய நீங்கள் பங்கு பெறுகிற சபைகளில் தேவனுடைய பிரசனம் உண்டா என்பதை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். தேவனுடைய பிரசனம் இல்லாமல் ஆராதனை நடந்து என்ன பிரயோஜனம்? அப்போ தேவனுடைய பிரசனம் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக காணப்படுகிறது. மற்ற எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் மிக முக்கியமாக இருக்குது. ஆண்டவர் சபைக்குள்ளே போகிறார், அந்த சபைக்குள்ளே ஆண்டவர் இல்லை. பாருங்க, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பார்த்தா அங்கே லவோதிக்கான ஒரு சபை இருக்கிறது. 20ஆம் வசனம் படிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். பாருங்க, இப்ப இந்த அந்த சபைக்குள்ளே வாசற்படியில இருந்து கர்த்தர் தட்டுகிறதை பார்க்கிறோம். உள்ள ஒரு நல்ல சர்வீஸ் நடக்குதுங்க, சாட்சியெல்லாம் அங்கே சொல்லப்படுது, எழுப்புதல் பிரசங்கமெல்லாம் அங்கே இருக்கிறது. ஆனா அங்கே யாரும் இல்லைங்க. இயேசு எங்க நிற்கிறாரு? வெளியே நிற்கிறார். வாசற்படியில இருந்து நான் கதவை தட்டுகிறேன். கதவை திறந்தா உள்ள வந்து உன்னோட என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன். உன்னத பாட்டில் கூட ஒரு அம்மா சொல்ற, மணவாட்டி அவளை தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். வீட்டில் யாரும் இல்லைங்க, மணவாளன் இல்லாமல் நிலையில அவளை தன்னை என்ன அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்? மணவாட்டி என்று சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். வேதம் என்ன சொல்றது பாருங்க, அவர் மதிலுக்கு அப்புறம் நின்று கொண்டிருந்தார். இப்படிதான் சபைகளிலே விசுவாசிகளும் இயேசு இல்லாதபடிக்கு தங்கள் வாழ்க்கையில வீணாக போய் கொண்டிருக்கிறது அநேக இடங்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உன்னத பாட்டு 3:1 பாருங்க, ஆத்ம நேசர் இல்லாத ஒருத்தி தன் வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன பிரயோஜனம்? மறுபடியும் அவரை தேடி அடைய ஆரம்பித்தார். நேசர் நம்மோடு கூட இருக்கிற காரியத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே இயேசு எருசலேமுக்கு போனார். ஒரு சபை என்று சொன்னால் கிறிஸ்து அங்கே வர வேண்டும், அது முக்கியமான அவசியம். அந்த இடத்துல துதி கணம் எல்லாத்துக்கும் பாத்திரமானவர் யாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே தான், மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு மாத்திரமே காரியங்கள். இங்கே எருசலேமுக்கு போன போது
போனது மாத்திரமல்ல, பஸ்கா சமீபமாக இருந்ததுனாலே அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு அங்கே போனார் என்று சொல்லப்படுது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாமா? நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? பாத்தீங்களா? நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் யாருங்க? தேவனுடைய ஆலயம் என்று தேவனுடைய வேதம் சொல்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீ அவருடைய ஆலயமா மாறின பிறகு உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய சுய காரியங்கள், என்னுடைய சுய காரியங்கள் அங்கே நடைபெறவே கூடாது. ஏன்னா தேவன் அங்கே வாசம் செய்கிற ஒரு ஆலயமாக அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்களிலே தங்கியிருக்கும் பரிசுத்த ஆவியானவர் என்று நீங்கள் அறியீர்களா? அவர்தான் நமக்குடைய வாசம் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிற பிரியமானவர்கள். ஆமாம், என்றைக்கு ஒருவன் பரிசுத்த ஆவியை பெற்றானோ அவன் யாராக இருந்தாலும் சரி, அந்த மனிதன் யாருங்க? தேவனுடைய ஆலயமாக, நம்ம தேவனுடைய ஆலயமாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். பஸ்கா சமீபித்த போது சபைக்குள் வந்திருந்த ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் பிரவேசிக்க விரும்புகிறார். ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறாரு, ஆனால் நீங்களே நானும் தேவாலயமாக இருக்கிற நமக்குள்ளே அவர் பிரவேசிக்க அங்கே அவர் வாஞ்சிக்கிறார். அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு போனார் என்று பார்க்கிறோம். இங்கே தேவனுடைய ஆலயத்தில் அங்கே பார்க்கிறோம். மனசு மாத்திரம், சில சொல்றாங்க மனசு மாத்திரம் சுத்தமாக இருந்தா போதும், மற்றதெல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன? சரீரம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ கூட அது காக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நீ நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அங்கே ஆசீர்வாதத்தை காண முடியும். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி மனசு மாத்திரம் சுத்தமாக வச்சிருந்து சரீரத்தை நம்ம பாழ் பண்ணி போட்டா ஆண்டவர் சொல்றார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமாம், இயேசு பலமுறை ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். எருசலேமிலே 12 வயதில் அவர் வந்த பொழுது அங்கே உட்கார்ந்த மக்களுக்கு என்ன பண்ணார்? அவர் பிரசங்கம் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு முறை ஆலயத்துக்கு வந்த பொழுது அங்கே என்ன பார்த்தாருன்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியை கொடுத்து அது என்ன பண்ண சொன்னாங்க? வாசிக்க சொன்னார்கள். ஆனால் இந்த விஷயம் அவர் வந்த பொழுது அங்கே வித்தியாசமான காரியங்களை அவர் பார்க்கறத நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ஆமாம், பாருங்கள், மார்க் 11:11 அவர் ஆலயத்துக்கு பிரவேசித்து எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க? சுற்றி பார்க்கிறார். ஆமாம், பிரியமானவர்களே, உங்களுக்குள் இயேசு வந்து உன்னுடைய வாழ்க்கையை இயேசு சுற்றி பார்க்க விரும்புகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து நான் அங்கே என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன் என்கிறார். அவர் பேசுகிறார். ஆம், அவர் தேவனுடைய ஆலயத்தை சுற்றி பார்க்க விரும்புகிறார். உன்னை சுற்றி பார்த்தா என்ன தெரியும்? என்னை சுற்றி பார்த்தா என்ன தெரியும்? என்ன ஆடம்பரமான உடை தெரியலாம், கையில் கட்டிருக்க வாட்ச் தெரியலாம், உங்களை பார்த்தா நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சிஸ்டர் நல்ல ஷைன் போட்டிருக்காங்க, இது தெரியும். ஆனால் உனக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்ய சுற்றி பார்க்க விரும்புகிறார். அதுதான் ஒரு முக்கியமான காரியம். உன் மனசு எப்படி இருக்குது? உன் சரீரம் எவ்வளவு மீட்படைந்திருக்கிறது? என் பிரியமான சகோதர சகோதரி, உன் ஆத்மாவுக்குள்ள யார் தங்கி இருக்கிறார்? இதெல்லாம் ஆண்டவர் சுற்றி பார்க்க விரும்புகிறார். ஒரு வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் போனார். உடனே அந்த விசுவாசி, நீங்க யாராவது உங்க வீட்டை காட்டுறதுக்கு ஊழியக்காருக்கு கொண்டு போய் விரும்புவீங்களா? இங்கே ஒரு ஆள் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் அந்த போர்ட்டிகோ வரைக்கும் உள்ள போனாங்க. போனவுடனே என்ன நல்லா இருக்கா அப்படி பார்த்துட்டு, சரி உள்ள போலாமான கதவு சாப்பிட்டாங்க. ஐயா உள்ள மாத்திரம் போவேணா ஐயா, இது வரைக்கும் பார்த்துட்டு பேசுங்க. என்னப்பா? உள்ள நிறைய குப்பைகள் கிடக்குது ஐயா. உள்ள என்ன இருக்குது? நிறைய தேவையில்லாத காரியம்
இருக்கிறது. மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், நான் எதை பார்க்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். நிறைய நல்ல காரியங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்குறோம் அந்த தாம்பி அதோட அந்த காரியங்களை அனுமதிக்க. இன்றைக்கு நான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை சுற்றி பார்க்க விரும்புகிறார். எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். என்ன டென்ஷன்? எதனால காரியம் பாருங்க. அங்கே அவர் சுற்றி பார்த்த பொழுது அங்கே சபைக்குள்ள என்ன இருக்குதுங்க? ஆடுகளே அங்கே வியாபார ஸ்தலமாக இருக்குது. வியாபார ஸ்தலமாக அங்கே அது காணப்படுகிறது. ஆடு ஆடு எப்படி இருக்கும் சொல்லுங்க? அங்கே பார்த்தா பக்கத்தில் மாடு இருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா என்ன இருக்குதுங்க? அங்கே புறா விட்டு கொண்டு இருக்கிறான். இப்படியாக அங்கே பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. அங்கே காசுகளை மாற்றக்கூடிய அந்த அவங்களுடைய காரியங்கள் அங்கே இருக்கிறது. எல்லாவற்றையும் பார்த்து பொழுது ஆண்டவர் அங்கே அவர் ரொம்ப அங்கே கொதித்து போனார். ஒரு பக்கம் பார்த்தா சப்பானி இருக்கிறான், இன்னொரு பக்கம் பார்த்தா யார் இருக்கா? குருடர்கள் இருக்கிறார்கள். இப்படியாக தேவ ஆலயத்துக்குள்ளே பல காரியத்தை பார்த்த உடனே ஆண்டவர் அங்கே அந்த துணியினால் என்ன பண்ணாரு? ஒரு சவுக்கை கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அங்கே எல்லாத்தையும் ஆண்டு என்ன பண்ணுகிறார்? விரட்டி அடித்து எல்லாத்தையும் கொட்டி அங்கே அவர்களை சரி செய்கிறது, ஆலயத்தை சரி செய்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குன்னு சொன்ன? பரிசுத்தமாக இருக்கிறது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இதைத்தான் மீட்படைந்து மகிமையிலே அங்கே போய் சேரும். எதுக்காக பிரசங்கத்தில் ஊழியர்கள் சொல்றாங்க தவறு செய்ய வேணாம், இந்த சரீரத்தை தவறான காரியத்துக்கு உபயோகப்படுத்தாத, இந்த தேவனுடைய ஆலயம் என்று நமக்கு எச்சரிப்பை கொடுக்குறாங்க. சாராயம் பிடிக்காத, இந்த தப்பை செய்யாத, சிகரெட் பிடிக்காத, இது தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி நாம் இதை கெடுக்காதபடி ஊழியர்கள் நம்ம எச்சரிக்கிறாங்க. இந்த சரீரம் புத்திர சுவிகாரம் பெற்ற சரீரம். இது மகிமையிலே எழுப்பப்பட வேண்டும். ஆகினாலே பிரியமானவர்களே, நாம் இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பவுல் ஒரு ஆலயத்துக்குள்ளே போனார். பவுல் ஒரு ஆலயத்துக்குள்ளே போனார். அந்த இடத்துல பார்த்தா அங்கே ஒவ்வொரு சாமி வச்சிருக்கு, அதுக்கு ஒரு பேர் போட்டு இப்படியே ஒவ்வொன்றா இருக்கு. ஒரு இடத்துல வந்தால் ஒரு சாமி போட்டோ அங்கே இல்லை. கீழே என்ன எழுதியிருக்குது? அறியப்படாத தேவனுக்கு. அந்த மக்கள் எவ்வளோ ஒரு நாள் இருப்பாங்க, அறிவு இருப்பாங்க. அவங்க அங்கே சொல்கிறாங்க, எழுதியிருக்காங்க, நம்ம கடவுளெல்லாம் கும்பிட்டு பார்த்துக்கிறோம், வேற ஒரு கடவுள் கூட இருக்கலாம், அவர் கூட நன்மை செய்யலாம் இருக்கலாம். ஆனால் அறியப்படாத தேவனுக்கு என்னென்ன எழுதி வச்சுருக்காங்க? இங்கே ஒரு இடம் இருக்கிறாங்க, எழுதியிருக்காங்க. பவுல் அதை பார்த்தவன என்ன பண்ணார் பாருங்க. அந்த மக்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய காரியம். இங்கே நம்ம மக்களை கேட்டால் கடவுள் இருக்காரான்னு கேட்டால் கடவுள்லாம் கிடையாதுன்னு, எல்லாம் இயற்கை தாங்க. அது ஒரு சூப்பர் நேச்சர். அந்த பவர் தான் உலகத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க மக்கள். ஆனால் இங்கே பவுல் அந்த இடத்த பார்த்த உடனே அதை பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்ச அந்த மக்கள்கிட்ட என்ன பண்ண தெரியுங்களா? அறியப்படாத தேவனை சொல்லி எழுதி வச்சிருக்கீங்களே, அந்த ஆண்டவராக இயேசுவை பற்றி தான் உங்களுக்கு நான் நீங்கள் சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி சுவிசேஷத்தை அந்த இடத்துல என்ன பண்ணாருங்க? விதைத்தார். சரி, அது போகட்டும். ஆலயத்தில் அங்கே என்ன பார்த்தோம்? ஆடு விற்கிறத நம்ம பார்த்தோம். ஆமாம், அது ஆடு எதை காட்டுகிறது சொல்லி பார்க்கலாம். ஆடு சாந்தத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஆடு எதுக்கு அடையாளம் இருக்குங்க? சாந்தத்துக்கு அடையாளம். ஆமாங்க. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷமாக நான் காரியத்தை செய்கிறேன், எல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த சாந்தம் என்ற காரியத்தை அங்கே ஆடுகளை விட்டு கொண்டிருக்கிறாங்க இல்லையா? இங்கே தேவாலயமாக இந்த காரியத்தில் நீயே நான் எதை விட்டுட்டு இருக்கிறோம்? சாந்தத்தை விட்டு போட்டுட்டோம். அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து அவர் தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று அவர் சொல்லப்பட்டிருக்கு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். இந்த எத்தனை பேர் சாந்தமாக இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம். ஆமாம், சாந்தமாக இருக்கிறோமா? உனக்குள்ள இருக்கிற தெய்வீக சுபாவத்தை
நீயே நானும் விட்டு போட்டுக்கிறோம் என்பதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? ஒத்துக்கொள்ள முடியும். ஆமாம். இப்போ உனக்கு அந்த அமைதி இருக்கிறதா? அந்த பொறுமை, பழைய பொறுமை இப்போ இருக்குதா? காலம் இருக்கிறதா? இருக்க முடிகிறதா? சாந்தமாக இருக்க முடிகிறதா? ஒரு காலத்தை பார்த்தா எப்படி இருந்தோம் நீங்களா நானும்? இந்த பூனையும் அப்பா அப்பேற்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. உன் தெய்வீக சுபாவங்கள் எல்லாம், அந்த ஆடு சாந்தமான காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு போட்டு சபையில் இருந்து சபைக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கு எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இயேசு இருந்தார். எங்க கடவுள் ஏசுங்க. நாங்கள் இந்த சர்ச்சுக்கு போறோங்க, ஆனால் சாந்தம் எங்கங்க? ஒரு காலத்தில் இருந்தது. இப்பொழுதோ இந்த தேவாலயமாகிய நீயே தேவாலயம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய சரீரத்தில், ஆவியில், ஆத்மாவில் அந்த சாந்த குணம் இருக்குதா? அது நம்ம விட்டு போட்ட நிலையில் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய பிரியமானவர்கள். அவர் தம்முடைய சத்தத்தை என்ன பண்ண மாட்டாருங்க? உயர்த்த மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவர் யாருங்க? இயேசு. அவர் சத்தத்தை உயர்த்த மாட்டார், கூக்குரல். ஆமா, நீ நான் சிரிச்சா என்ன ஆகுதுங்க? 7 வீட்டுக்கு கேட்குது. ஆமா, 7 வீட்டுக்கு சத்தம் கேட்குது. சிரிச்சா பேசுனா 14 வீட்டுக்கு கேட்குது. பேசுனா எத்தனை வீட்டுக்கு கேட்குதுங்க? 14 வீட்டுக்கு கேட்குது. ஆனால் இன்னும் நம்ம வாழ்க்கையில் முதல்ல நம்ம எப்படி இருந்தோம்? சாந்த குணமாக இருந்தோம். இப்பயோ அந்த பொறுமையை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியல. சரி, அங்கே ஆடு விற்றுருந்தாங்க, அடுத்து மாடு அங்கே விற்று கொண்டு இருந்தார்கள். ஆமாம், நீ வீட்டிலேருந்து கொண்டு வர்ற காரியங்கள் அங்கே செல்லுபடியாக. அதுக்குன்னு கோயிலுக்கு போனால் பாருங்க, டெம்பிள் கிட்ட அவங்க வச்சுருப்பாங்க பூ, அவங்க வச்சுருப்பாங்க. இந்த கோயில் மத்தியில் என்ன ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க. நீ கொண்டு போனால் அது கூட போகக்கூடாது, வியாபாரம். அங்கே அவர் இருக்கிறார், வாங்கிக்குவான். அதுதான் சாமி ஏற்றுக்கணும். அது மாதிரி தாங்க ஆலயத்தில் பஸ் ஸ்டாப் படிக்கிற நேரத்தில் ஒரு பெரிய வியாபார கூட்டம். இப்பொழுது அங்கே மாடு விற்கப்படுது. ஆலயத்தில் என்ன விற்கப்படுது? மாடு. மாடு நம்ம எதுக்கு எப்படி சொல்லலாம்னு சொன்னால், பாடுபடும் ஜீவியம். மாடுக்கு என்ன காரியம் இருக்குங்க? அது பாடுபடக்கூடியது, பலன் உள்ளது. பாருங்க, சங்கீதம் 144 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது, எங்கள் எருதுகள் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும், அப்பொழுது சத்துருக்கள் உட்புகுதலும் குடியேறி போகுதலும் இராது என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நீ பலனோடு இருக்கிறவரை சத்துரு உள்ளே வரமாட்டான். ஹலோ, நீ பலனோடு இருக்கிறவரை யாரும் வரமாட்டான் உள்ள? சத்துரு வாரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன பலன்? காலையில் சண்டே பா, நல்லா சூப் போட்டு சாப்பிட்டேன், அது குடித்தேன், அது இல்லை. ஆவிக்குரிய பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன பலன்? புது பலன். அப்புறம் கழுகுகளை கூட சட்டை அடித்து புது பலனை சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. அப்படி எழுதணும். ஐயாவோட சேர்ந்து எங்கெல்லாம் மூலியமாக வாரம் முழுவதும் அந்த காரியங்களை ஆண்டவர் ஐயாவோட சேர்ந்து தோற்படுத்தி இந்த ஊழியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆமாம், இங்கே பார்க்குறோம், பாடு கொடுக்குற காரியத்தை நாம் இன்னைக்கு விட்டுட்டோம். ஆரம்ப நாட்கள்லாம் பாய் போடுறேன், நான் இதை பண்ணுறேன், நான் இருக்கிறேன். இப்போ நான் இப்போ தெரியுங்களா, அது ஒரு வேற மாதிரி போயிடுச்சு அந்த காரியங்கள். ஆமாம், எப்போ பாடுபடுகிற காரியத்தை நம்ம விட்டு விடுவோமோ அப்போ உள்ள என்ன வரும் சொல்லுங்க? சுகபோகம் வந்துடும். சுகபோகம் வந்துடும். இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ள அந்த பாடுபடுமான சிந்தை இருக்குதா? எல்லாருக்கும் என்னன்னா அனுபவிக்கணுன்ற ஒரு ஆசை வருது. பாடுபடுறத நம்ம சிந்தையிலிருந்து நம்ம நீக்கி போட்டிருக்கோம். இந்த மாடானது பாடுபடக்கூடிய. ஆமாம், வசனம் சொல்கிறது, பட்ட பாடுகளினாலே இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுதலை
கற்றுக்கொண்டு பூரணராகி நாம் பூரணராக வழியை வகுத்திருக்கிறார். இன்றைக்கு குட் ஃப்ரைடே இந்த பாடுகளை குறித்து எல்லாம் பார்க்க போகிறோம். எவ்வளோ காரியம் பாடுபடுற அந்த காரியம் அங்கே மாடுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே உனக்குள்ள எனக்குள்ள அந்த பாடுபடுற காரியம் விட்டு போச்சா? இந்த நாளில் அதை மீண்டும் நம்ம அதை தொடரணும். நல்லா காலையிலேருந்து சாயங்காலம் வேலை டைட்டாக இருந்ததுன்னா நீ செல்ஃபோனை பார்க்க மாட்டேன், பாவம் சேர்த்து உங்களுக்கு நேரமாக இருக்காது. ஏன்னா வேலை என்ன உனக்கு கரெக்டாக ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், அதை பாடுபடுகிற காரியம் மிக மிக முக்கியமாக இருக்குது. தேவனை துதிப்பதை அந்த மாடு காரியம் காட்டுது. என்ன சொல்ல? உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலி, உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. ஒரு பாட்டே இருக்குது, ஸ்தோத்திர பலின்னு ஒரு பாட்டு. உதட்டின் காளை உன்னதற்கு அடிக்கிறோம், உத்தம இருதயத்தை படைக்கிறோம். அப்படி ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? அது ஞாபகம் அவங்களுக்கு. உதட்டின் காளை உன்னதற்கு அடிக்கிறோம், உத்தம இருதயம் படைக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். கைத்திருப்பாங்க. ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். உதட்டின் காலை அந்த ஸ்தோத்திர பலி. பிரியமானவர்களே, இதில் ஆண்டவர் பிரியப்படுறார். இப்போ ஸ்தோத்திரம் உன்னுடைய காலத்தில் இருக்கிறதா? உன் பலனை விட்டு போட்டாயா? உன் பாடுபடும் சிந்தையை விட்டு போட்டிருக்கிறாயா? தேவனை துதிக்கும் தன்மையை விட்டு போட்டிருக்கிறாயா? இந்த கால வேளையில் இந்த கிறிஸ்துவை ஞாயிறில் நீங்களும் நான் அதை ஆராய்ந்து பார்த்தோம். இதை பற்றி இயேசுவுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும்? உன் பிள்ளைக்கு கொஞ்சம் காசு நீ கொடுக்குற, அந்த காசை அந்த பிள்ளை நஷ்டப்படுத்திட்டான்னா உனக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு தன்னையே படியாக கொடுத்துருக்கும் பொழுது அதில் உன்னை கிரயமாக அவர் வாங்கியிருக்கிறார். நீ அவருக்கு சொந்தமான ஆள். உலகத்தின் காரியங்களை நீ நானும் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஜீவியத்தை மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் லாபத்தோடு தான் பழகிறான். ஃப்ரெண்டோட பாஸ்டோட அசிஸ்டன்ட் பாஸ்ட் பண்ணாலும் லாபம் இருக்குதான்னு இந்த உலகத்தில் பார்க்குறான், அழிந்து போகிற காரியத்துக்கு. ஆனால் நித்திய காரியத்தை எதிர்பார்க்கிறான். நித்தியத்தில் நீ என்னெல்லாம் இந்த உலகத்தில் செய்தியோ அதுக்கேற்றபடி அங்கே உனக்கு கட்டப்பட்டிருக்கு. ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்காம பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படும். அது என்ன காரியம்? ஒரு கலசம் தண்ணீர் கூட கொடுக்கலன்னா ஒரு ஏழைக்கு மற்றவர்களுக்கு நாம் எப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்கள், அதனால இங்கே பார்க்குறோம், ஒரு காலத்தில் வல்லமையாக இருந்தவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க? யாராவது செய்துட்டு போட்டோம் விடு அவங்க பாட்டுக்கு போயிடலாம். முதல் என்ன பார்த்தோம்? ஆடு, இரண்டாவது மாடு, மூன்றாவது புறா. புறா என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாக இருக்கிறது. புறாவை விட்டு போட்டியன்னா பரிசுத்த ஆவியை இழந்து போவாங்க. பரிசுத்த ஆவி இழந்து போனது யாருங்க? சவுல் ராஜா. அந்த சவுல் ராஜா அந்த ஆவியை இழந்து போனதுனாலே அவன் என்ன ஆயிட்டான்? அசுத்தாவி அவனை பிடித்து கொண்டு அவன் எங்கெங்கேயோ சுத்த ஆரம்பிச்சான். குறி சொல்றவங்க அவங்க இங்க எப்படி பேச்சு பாருங்க. ஆனால் தாவீது ராஜா தன் வாழ்க்கையில தோல்வி வந்தது. ஆனால் அவன் என்ன பண்ண பாருங்க, ஆண்டவரே இந்த பரிசுத்தாவே நிறுத்திலிருந்து அதுதான் வேணும். நீங்கள் இங்கே அநேகம் நம்ம இருக்கிறோம், ஒரு சின்ன சின்ன காரியம் மிஸ்டேக்கான சாத்தானவன் இருந்தது. நீ அவ்வளோதான் சர்ச்சைக்கு போகாத, பாசிட்டிவ் ப்ரேயர் போகாத, மில்பிக்கு போகாத, அப்படியே அழுதுறான். ஆனால் உடனே நீ என்ன செய்யணும்? நீதிமான் எழுதுற விழுந்தாலும் எழுந்திருப்பான், துன்மார்க்கர் தங்கள் தீங்கிலே இடர் விட்டு கிடப்பார்கள். ஆமாம், அவன் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை. நீதிமான் கர்த்தர் அவன் கருத்தினால. ஆமாம், பிரியமான எத்தனை பேர் சர்க்கஸ் பார்த்துக்கிறீங்க? சர்க்கஸ் எங்கே தான் நம்ம புதுசாக ஜம்ப் பண்ணி அங்கே போய் பிடிப்பாங்க. திருப்பி அங்கேருந்து ஒருத்தர் வருவார், இப்படியே போயிட்டு டக்குன்னு ஒருத்தர் மிஸ் ஆகி கீழே விழுந்துருவாங்க. ஆனால் விழுந்துட்டா கீழே போயிடுவாங்களா? இல்லை, அங்கே கீழே வலை கட்டிடுவோம். வலை அப்படி விழுந்தவொன்னே அந்த வலை என்ன பண்ணோம்? அப்படி தூக்கி டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. அதுதான் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு சில காரியங்கள் வரலாம். உடனே நம்ம சரண்டர் ஆகணும். ஆண்டவரே நான் அப்படி நினைச்சேன் அப்படின்னு நினைச்சேன். நான் அந்த எலெக்ஷன் காரியத்துக்காக செல்ஃபோன் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரியில் டக்குன்னு ஏதோ ஒரு காரியம் வந்துச்சு.
கமலஹாசன் ஒரு அவர் கூட இருக்காரு எலெக்ஷன்ல, டிஎம்கே கூட இருக்காரு. நமக்கு வந்து அப்புறம் பார்த்தா அது ஒரு சினிமா ஃபிலிமா இருக்கு, சிறையில் இருக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி. நான் அப்படியே கொஞ்ச நேரம் நான் பார்த்துட்டேன். அப்புறம் ஆண்டவர் உணர்த்தினார், ஏய் என்னையா 10 தோத்திரம் சொல்லியிருக்கலாமா, எத்தனை பேர் சிக்கா இருக்காங்க. என்னையே முட்டி போட்டு நான் கண்ணீர் விட்டு, ஆண்டவரே இந்த செல்போனை நான் எவ்வளோ மிஸ் ஆகிட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருந்தே. அந்த ராத்திரி நேரத்தில் அந்த காரியத்துக்காக கண்ணீர் விட்டு ஆண்டவரை சரண்டர் பண்ணேன். ஆண்டவர் அதை எனக்கு நீக்கி போட்டார். அப்புறம் கொஞ்சம் மணிக்கணக்காக ஜெபிக்க ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். அதனால தாவீது பரிசுத்தாவின் இடத்திலிருந்து எடுத்து போடாதீர்கள் என்று சொன்னார். ஆனால் சவுலோ அங்கே அசுத்தாவிக்கு பயன்படுத்திட்டார். அதை நம்ம பார்க்கிறோம். அதனால நாம் புறாவாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை விட்டு போடக்கூடாது. அப்படியே நான் ஆவியை இழந்து போகுமானால் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாது, சாதிக்கவே முடியாது. பிரியமானவர்கள், புறாவுடைய தன்மை என்னன்னு சொன்னா கபடற்ற வாழ்க்கை. அதாவது புறாவானது ஒரு வெகுளித்தன்மை உடையது. புறாவானது எல்லாவற்றையும் நம்பக்கூடியது, எல்லாவற்றையும் நேசிப்பது. அது கபடற்ற ஒரு வாழ்க்கை. இந்த காரியம் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறதா, இல்லை இதை நம்ம விற்று போட்டுருக்கிறோமா? இந்த நாளிலே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். அடுத்து கடைசியாக என்ன பார்த்தோம்? சப்பானிகளும் குருடர்களும் ஆலயத்துக்குள்ள இருந்தாங்க. அந்த நாள் ஆலயத்துக்குள்ளெல்லாம் சப்பானி கூட வர முடியாது. எங்கே இருப்பாங்க தெரியுங்களா? அலங்கார வாசலடையில் அங்கே பிச்சை எடுக்கிற அந்த வழியில் காரியங்கள் செய்வாங்க. இன்னைக்கு பார்த்தா எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் அவங்க எல்லாம் ஹீல் பண்ணுறார், சுகப்படுத்துகிறார். குருடன் பார்க்குறா, சப்பானி நடக்கிறான். சபைக்குள்ள வந்துட்டு நீங்களும் நானும் கூட நல்லா கண்ணை அடைப்பு கொடுத்துக்கிறார். என்னையா எங்களை பார்த்து குருடன் சொல்கிறேன், நல்லா தான் இருக்கு. ஆனால் தரிசனம் இருக்குதா? ஊழியத்தை குறித்த தரிசனம், வாழ்க்கையை குறித்த தரிசனம், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்பாடுகளை காணக்கூடிய அந்த கண்கள் அவனுக்கு இருக்குதா? இல்லையே. அன்றைக்கு ஆண்டவர் பஸ்கா பண்டிகை வரும் பொழுது அந்த குருடர்களை என்ன பண்ணாரு? சுகப்படுத்தினார். சப்பானிகள் என்று சொல்லும் பொழுது சப்பானிகளை நடக்க முடியுமா? நடக்க முடியாது. உனக்கு எனக்கு சத்தியம் நல்லா தெரியும், ஆனால் சத்தியத்தில் நடக்கிறோமா? நடக்கிறது இல்லை, மிஸ் ஆயிடும். ஆகினால அங்கே சப்பானிகள் ஆண்டவர் நடக்க வைத்தார். இந்த நாளில் நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி நம்மை சரியானபடி நடத்த வல்ல தேவனாக இருக்கிறார். ஆகினால நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி, தேவாலயமாக இருக்கிற நமக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்குது என்று சொல்லி ஆராய்ந்து நாம் கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஒரு சில காரியத்தை சொல்லி நான் ஒரு 5 நிமிஷம் அதையும் சொல்லி முடிச்சிருக்கேன். அர்ப்பணிப்பும் தியாகமும் புதைக்கப்படுவதில்லை. அது என்ன தெரியுங்களா? விதைக்கப்பட்டிருக்கு. வரும்பொழுது தம்பி என்கிட்ட சொல்லிட்டு வந்தார், ஆரம்பத்தில் அங்கே ஒரு இடத்துல ஒரு குடிசை போட்டு இதை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் எப்படி கொடுத்துருக்காருங்க? விசாரமான எப்படி வந்தது இது? அர்ப்பணிப்பு தியாகம். தேவ பிள்ளைகள் அற்புதமாக அவருடைய அர்ப்பணிப்புகள், அவருடைய தியாகங்கள் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது. அது புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறதால இன்னும் நிறைய போல பெற்றோர் கிடைக்காதவர்களை கர்த்தர் கட்டாயம் நமக்கு என்ன பண்ணுவாரு? கொடுக்க போறார். இதை விசுவாசிக்கணும், அதை நீங்க ஜெபிக்கணும். ஆமா, கெட்ஸ் அப்படின்னு சொன்னா அர்த்தம்னா கசக்கிறது, கசக்கி எடுக்கிறது. அப்படி மேலே என்று சொன்னால் பிடிதல், மேலே என்று சொன்னால் பிடிதல். கெச்ச மேலே என்று சொன்னால் கசக்கி பிடிதல், விற்பனைக்கான ஒரு காரியம் சொல்லிக்கிறார். கெச்சமேனே என்பது ஆவிக்குரிய போராட்டம். 3G. கெச்சமேனே என்பது ஆவிக்குரிய போராட்டம். பக்தா அப்படின்னு சொல்லக்கூடியது அரசு அதிகாரத்துக்குரிய ஒரு போராட்டம். கெச்சமேனே ஆவிக்குரிய போராட்டம், கர்த்தா என்பது அரசு அதிகாரத்துக்குள்ள போராட்டம். கொல்கத்தா என்பது சாத்தானுடைய போராட்டம். எத்தனை போராட்டம்? ஆவிக்குரிய போராட்டம், அரசு அதிகாரத்துக்குரிய போராட்டம், சாத்தானுடைய. இது எல்லாவற்றையும் கிபி 33 இயேசு கிறிஸ்து அங்கே
மூன்றையும் சிலுவையில் என்ன பண்ணாருங்க? ஜெயிச்சுட்டார். நம்ம வாழ்க்கையில் கூட, நம்ம குடும்பத்தில் கூட, சபையில், பிள்ளைகள் மத்தியில் இந்த போராட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்புகள் ஆண்டவர் எப்படி ஜெயிச்சாரோ அப்படியே நீங்களும் நானும் ஜெயிக்கணும். 3 விதமான கூட்ட மக்கள் வந்து சிலுவின் அடிவாரத்தில் இருந்தாங்க. ஆமாம், முதல் ஆள் தெரியுங்களா? இயேசுவை பரியாசம் பண்ண ஒரு கூட்டம் அந்த சிலுவின் அடிவாரத்தில் இருந்தாங்க. 2வது கூட்டம் யார் தெரியுங்களா? இயேசுவை பார்த்து கேலி செய்கிற பார்வையாளர். அந்த கேலரியில் உட்காந்துட்டு அங்கே கிரிக்கெட் பிளேயர் முக்கியமான ஒரு 6 அடிச்சா என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? அப்படியே குதிச்சு அந்த மாதிரி இந்த அப்படியே பட்டாசு வெடிக்குது, என்னென்ன வேடிக்கை. அப்படி ஒரு வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டமாக 2வது மக்கள் இருந்தார்கள். 3வது மக்கள் யார் தெரியுங்களா? சிலுவையின் அடிவாரத்தில் இயேசுவின் அருகிலே இருந்த ஒரு கூட்டம். பார்த்தீங்களா? 3 கூட்டங்கள். பரியாசம் என்ற ஒரு கூட்டம், பார்வையாளர் ஒரு கூட்டம், அடுத்து இயேசுவின் சிலுவையின் அருகே இருந்த கூட்டம். அப்போ நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆமாம், சிலுவையின் அருகே நீ இருக்கும் பொழுது அங்கே உனக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படும். தூரத்தில் நின்று நீ நானும் பார்வையாளனாக இருக்க மாட்டோம். அங்கே உனக்கு பொறுப்பு இருக்குது. கர்த்தர் உன்னை என்னவா அழைத்திருக்கிறார் தெரியுங்களா? சீடனாய் அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவனா அவனை அழைக்கல, சீடனாக அழைத்திருக்கிறார். நீ பொறுப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம், கர்த்தர் உன்னை வழிநடத்த வல்ல தேவனாக இருக்கிறார். இந்த பாரத தேசத்துக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்புக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் நீ அர்ப்பணிக்க வேண்டிய நபராக இருக்கிறார். ஆமாம், உனக்கு அடைக்கலம் தேவையா? உனக்கு ஆறுதல் தேவையா? அதுக்காக நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? இயேசுவின் பேரில் ஆழமான அன்பை நீ வை, அவரை அண்டிக்கொள். அப்பொழுது ஆண்டவர் உனக்கு அதை கட்டாயம் கொடுப்பார். ஆமாம், கர்த்தர் உன்னை கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை தரித்துக் கொண்டு இந்த பூமியில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே, சொற்ப நாட்களிலே அதை ஆண்டவருக்காக வெளிப்படுத்த வேண்டிய நபர்களாக நாம் இருக்கிறோம். அடிமகத்த காலை வேளையில் 3 விதமான சிலுவை கூட அங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சிலுவை மன்னிக்கும் சிலுவை, இன்னொரு சிலுவை மறுதலிக்கும் சிலுவை, இன்னொரு சிலுவை மறுவாழ்வின் சிலுவை. நீ நான் என்ன சிலுவையாக இருக்கிறோம்? மன்னிக்கிற சிலுவை இருக்குதா? மன்னிக்க முடியுதா? இயேசு மன்னித்தாரே உன்னை என்னையும், நம்ம மட்டும் மன்னிக்க முடியுதா? மன்னிக்கிற சிலுவையாக இருந்தால் ஆசீர்வாதம். இல்லை மறுதலிக்கிற சிலுவையாக இருக்கிறோமா? கடைசி நேரத்தில் அந்த கல்லன் அங்கே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான், மறுவாழ்வை அவர் கற்றுக்கொண்டான். அதனால் பிரியமான பிள்ளைகளை, இந்த நாட்டில் என்ன நம்ம ஆண்டவரத்தில் கிட்டே சேர்ந்து நம்ம ஆராய்ந்து நம்முடைய காரியங்களிலே அவர் கொடுத்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நாம் வெற்றியின் வாழ்க்கைக்கான கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.